உணவின் விஞ்ஞான வரலாறு பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து அறிவியல் துறை ஆசிரியர் கே கவர்ஷி அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். மேடம், உணவுனா என்ன சார்? உணவுன்றது ஒரு பொருள், ஒரு லிவிங் ஆர்கானிசம் வந்து அதை எதுக்காக சாப்பிட்றாங்கன்னா மெயினாக வந்து நம்மளுக்கு எனர்ஜி, பாடி ஒரு சின்ன வேலை செய்யணும் கூடனா நம்மளுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படுது. ஸோ உணவு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏன் வேணும்னா எனர்ஜிக்காக வேணும். ப்ளஸ் அதில் வந்து இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் அதாவது மாவுச்சத்து, புரோட்டீன் அதாவது புரதச்சத்து, ஃபேட்டு கொழுப்புச்சத்து அண்ட் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வந்து நம்ம பிரிக்கலாம், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோ வந்து பெரிய நியூட்ரியன்ஸ், அது எதுக்காக அதை சொல்கிறோன்னா அது வந்து அதிகமான அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படுது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்திங்கன்னா சிறிய அளவில் தேவைப்படுறதுனால அது மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ ஃபுட்டு வந்து உணவுன்றது வந்து எனர்ஜி அண்ட் இந்த நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கறதுனால தான் அதை உணவுன்ற இதில் சொல்கிறோம். மேடம், ஆங்கிலத்தில் ஃபுட்டுன்னு வார்த்தை யூஸ் பண்ணுறோம், அப்போ நியூட்ரிஷன் வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அதாவது உணவு மற்றும் சத்து. எப்பவுமே இதை வந்து ஒன்றா தான் யூஸ் பண்ணுவோமே. இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு என்ன சார்? ஃபுட்டுன்றது உணவு, நியூட்ரிஷன்ன்றது வந்து அதுக்கான அறிவியல் சயின்ஸ். ஃபுட்டு படிக்கக்கூடிய அந்த சயின்ஸ்க்கு பேர் தான் நியூட்ரிஷன். ஸோ ஃபுட்டு வந்து ஒரு பொருள், நியூட்ரிஷன் வந்து அதுக்கான ஸ்டடி பண்ணுறது. ஃபுட்டு வந்து ஃபிசிக்கலாக உங்களால் பார்க்க முடியும், ஆனால் நியூட்ரிஷன்ன்றது அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுறது தான் நியூட்ரிஷன். இதை நியூட்ரிஷனில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ், என்ன ப்ராசஸ்னால் நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு வந்து எப்படி வந்து பாடிக்குள்ளே போயிட்டு டைஜஸ்ட் ஆகுது, எப்படி அப்சார்ப் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன மாலிகுல்ஸாக வந்து பாடியில் எந்த அளவுக்கு போய் சேருது, ஸோ சத்துக்கள் எப்படி போய் சேருது, அதை பற்றி படிக்கிறது தான் நியூட்ரிஷன். ஃபுட்டுன்றது ஃபிசிக்கல், உங்களால் பார்க்க முடியும், சாப்பிட முடியும். ஆனால் நியூட்ரிஷன் வந்து அதுக்கான ஸ்டடி சயின்ஸ். மேடம், இப்போ நம்ம பல்வேறு உணவு வந்து எடுத்துக்கிறோம். நம்ம வீட்லேயும் சரி, ரெஸ்டாரண்ட்ஸும் சரி, கேஃபேஸும் சரி, பல்வேறு உணவுகளும் எடுத்துக்கிறோம். ஆனால் ஆதியில் மனிதன் எடுத்த முதல் உணவு எது சார்? அந்த ஆதி பீரியடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஹண்டர்ஸ், தட் இஸ் வேட்டை ஆடவங்களுக்கு. ஸோ அந்த வேட்டை ஆடி அவங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதை தான் சாப்பிட்டாங்க. ஸோ அவங்க சாப்பிட்ட உணவு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நேச்சரில் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் தான். ஸோ மெயின்லி பார்த்திங்கன்னா ரூட்ஸ், லீவ்ஸ், வேர்கள், இலைகள், பழ வகைகள். ஸோ நேச்சுரலாக அவங்களுக்கு என்னென்ன கிடைச்சதோ அதை தான் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேட்டையாட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க மீட்டை வந்து ராவாக சாப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபயர் எப்போ அவங்க கண்டுபிடிச்சாங்களோ அதுக்கப்புறம் அதை குக் பண்ணி அதை சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ குக் பண்ணதுக்கப்புறம் அவங்க ராவாக சாப்பிட்டதுக்கு, பச்சையாக அதை சாப்பிட்டதுக்கும் அவங்க ஃபயர் யூஸ் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, சமைச்சா அதை குக் பண்ணால், நெருப்பில் அதை குக் பண்ணால் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. தட் மீன்ஸ் பச்சையாக சாப்பிடும் போது அது ரொம்ப டஃப்பாக இருந்தது, ஆனால் அதை சமைச்சதுக்கப்புறம் அது ரொம்ப சாஃப்டானது அண்ட் ஈஸிலி வந்து அவங்களால வந்து டைஜஸ்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ டைஜஸ்ட் பண்ணது அதோட டேஸ்ட்டும் மாறுது. ஸோ அதனால் வந்து ஆதி மனிதர்கள் வந்து ஃபஸ்ட்டு நேச்சர் அவங்களுக்கு என்ன கொடுத்ததோ அதை தான் அவங்க சாப்பிட்டாங்க. பட் ஃபயர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மீட்டும் அண்ட் என்ன கிடைச்சதை குக் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஆதி காலத்தில் மனிதன் எந்த உணவை சமைச்சு சாப்பிட்டாங்க? ஃபயர் ஒன்ஸ் அந்த ஃபயர் அவங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மெயின்லி இப்போ அவங்க வந்து சமைச்சது வந்து மீட் அண்ட் ரூட்ஸ், வேறு வகைகள் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க வந்து தண்ணியில் பாயில் பண்ணி சாப்பிட்டாங்க. மீட்டை வந்து அப்படியே வந்து நெருப்பில் காமிச்சு அதை சாப்பிட்டாங்க. அப்போ எந்த மசாலாஸும் இல்லை, எதுவுமே கிடையாது சார். ஸோ அந்த நெருப்பில் அவங்க காட்டும் போது அந்த தசைகள் வந்து நல்லா சாஃப்டானதுனால அவங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிது. ஸோ அந்த மீட் அண்ட் அந்த ரூட்ஸ் நிறைய வந்து சாப்பிட்டாங்க. மேடம், இப்போ நம்ம கோழி இறைச்சி வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது. பட் முதல்ல எப்படி மனிதன் வந்து கோழியை வந்து பராமரித்து அதை வந்து ஒரு உணவுப் பொருளாக வளர்க்க ஆரம்பித்தாங்க? சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கோழி வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட முன்னோர்கள் வந்து யூஸ் பண்ண விதமே வந்து கோழி சண்டை இருக்குல்ல சார், அதுக்காக தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதோட இறைச்சியை வந்து டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து தேவைப்பட்டது. ஸோ காலப்போக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருபெருக்கம், ப்ரீடிங். ஸோ ப்ரீடிங் எந்த அளவுக்கு பண்ணாங்கன்னா சீக்கிரமாக வளர்ந்து சீக்கிரமாக நம்மளுக்கு அந்த இறைச்சி கொடுக்குற மாதிரி
ப்ரீடிங் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராய்லர்ஸ் சிக்கன் சொல்கிறோம் இல்லையா, ஏன்னா வந்து அது 5 to 7 வீக்ஸ்லேயே வந்து இட் இஸ் டெவலப். 5 to 7 வீக்ஸ் 5-7 வாரத்துக்குள்ளேயே வந்து அதை வளர்ந்துடுது. நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதை வளர வச்சிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ கோழி இறைச்சி வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு சார். இட்லி சமைக்கிறோம்ல, அதோட விஞ்ஞானம் என்ன சார்? ஒரு சிம்பிள் சயின்ஸ் தான் இதுக்கு பின்னாடி இருக்கு. ஸோ இட்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் அரிசியும் உளுந்து மாவு தான் அதிகமாக, உளுந்து பயிரை வந்து யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி அதை ஓவர் நைட் வந்து வச்சிடுறோம். அந்த புளிப்புத்தன்மை வந்தோடனே அடுத்த நாள் நம்மளை எடுத்து அதை பண்ணுறோம். இப்போ இந்த அரிசி உளுந்து ஊற வைக்கிறதுனால அங்கே சயின்ஸ் என்னன்னா, அரைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அதில் பாக்டீரியாஸ், அதில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, இந்த பாக்டீரியா வந்து லாக்டிக் ஆசிடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சார். ஸோ இந்த லாக்டிக் ஆசிட் என்ன ஆகுதுன்னா இந்த பாக்டீரியாஸ் வந்து அந்த அரிசியில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து, அந்த மாவுச்சத்தில் போயிட்டு இந்த ஆசிட் வந்து அதை உடைக்கும் போதனால தான் நம்மளுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்குது சார். ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த கேஸஸ் வரதுனால தான் அந்த மாவு வந்து உப்பிட்டு மேலே வரும். அந்த உப்புற இது வந்து பிகாஸ் ஆஃப் அந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிறதுனால தான். ஸோ இந்த லாக்டிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா அந்த மாவுச்சத்தில் இருக்கக்கூடிய சுகரை வந்து உடைச்சி நம்மளுக்கு வந்து அந்த மாவுச்சத்தை சுகரை வந்து உடைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா pH வந்து கம்மியாகுது. pH கம்மியாகிற சென்ஸ் அது ஆசிடிட்டி வந்து அதிகமாகுது. ஸோ அந்த ஆசிடிட்டி அதிகமாகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த புளிப்புத்தன்மை கிடைக்குது, ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் அது கிடைக்குது. ஸோ இந்த மாவை வந்து நம்ம வந்து நெருப்பில் வைக்கும் போது, ஸ்டீம் பண்ணும் போது, அந்த தண்ணி பாயிலே அந்த ஸ்டீம் வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, புரதச்சத்து இருக்கு இல்லையா, அந்த மாவில் என்ன ஆகுதுன்னா டீநேச்சர் ஆகுது, உடையதுனால என்ன ஆகுது, இந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் வந்து உடையுது. அண்ட் நம்மளோட மாவுச்சத்து கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இட்லி வந்து உங்களுக்கு சாலிட், அந்த லிக்விட் மாவு வந்து சாலிட் ஆகுது. அண்ட் இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அங்கே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த பஃபினஸ் கிடைக்குது. மேடம், பிரெட்டோட விஞ்ஞான வரலாறு சொல்ல முடியுமா சார்? பிரெட் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 BC வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சாங்க சார் ஈஜிப்டில். அங்கே அவங்க கண்டுபிடிக்கும் போது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஃப்ளாட், அது நம்ம இப்போ சாப்பிட்ற ப்ரெட் மாதிரி இருக்காது, ஃப்ளாட் பிரெட். இப்போ நம்ம சப்பாத்திலாம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த ப்ரெட்டு கண்டுபிடிச்சாங்களே. ஆக்சிடென்ட்லி இது பார்த்தீங்கன்னா இந்த வைல்டு ஈஸ்ட்னு ஒரு இருக்குது சார், வைல்டு ஈஸ்ட்டு, அது அதில் ஆட் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வரக்கூடிய அந்த பஃபி பிரெட் அந்த டெக்ஸ்சர் வந்தது. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் வந்து ஃப்ளாட் ஃபார்மில் தான் இருக்கும், சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும், ரொட்டி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வைல்டு ஈஸ்ட் எப்போ அதில் போய் ஆட் ஆச்சோ அதுக்கப்புறம் தான் அந்த பஃபினஸ், பஃப்டு பிரெட், நல்ல பஃபி பிரெட்டை கிடச்சிது. ஸோ மெயின்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து சார்கோமைசஸ் செரிவிசே ஈஸ்ட், இந்த ஈஸ்ட் தான் ஆக்சுவலி அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸை வந்து பண்ணுது, லீவ்னிங் ஏஜென்ட். அந்த மாவை வந்து உப்புறதுக்கு இந்த ஸ்பீஷஸ் தான் ரீசன். ஸோ இப்போ நம்ம கமர்ஷியல் பிரெட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மேடம், நம்ம இறைச்சியை சமைக்கும் போது என்ன நடக்குது, எப்படி அதோட சுவை மாறுது சார்? இறைச்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட புரதச்சத்து திரும்பவும் வந்து என்ன ஆகுதுன்னா டீநேச்சர் ஆகுது. ப்ரோட்டீன் வந்து டீநேச்சர், அதோட ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டியை வந்து லூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்ட்ரக்சரே மாறும். அந்த ப்ரோட்டீன் வந்து உடையுது. நல்ல காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உடஞ்சி செதறுது. அதனால் அதுவும் நடக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட கொழுப்பு இருக்கு இல்லையா சார், அந்த இறைச்சியில் அது வந்து உருகும், மெல்ட் ஆகும். மூணாவது பார்த்தீங்கன்னா மைலாய்டு ரியாக்ஷன், இதுதான் மெயின் ரியாக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இறைச்சியில் இருக்கக்கூடிய புரதச்சத்துமும் அண்ட் நம்மளோட சர்க்கரை, அந்த இறைச்சியில் இருக்கக்கூடிய சர்க்கரையும் இந்த புரதச்சத்தும் தான் ரெண்டுமே கம்பைன் ஆகி ஒரு ரியாக்ஷன் ஆகும். அதுக்கு பேர் தான் மைலாய்டு ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேலே வேக வைக்கும் போது அந்த இறைச்சி மேலே ஒரு ப்ரௌன் கலர் ஃபார்ம் ஆகுது இல்லையா சார், அந்த ரியாக்ஷன் பேர் தான் மைலாய்டு ரியாக்ஷன். ஸோ அந்த ப்ரௌன் க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகுறதுனால தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட், அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, ப்ரோட்டீன் வந்து டீநேச்சர் ஆகுது, புரதச்சத்து வந்து உடையுது. ரெண்டாவது வந்து கொழுப்பு சத்து வந்து உருகுது. மூணாவது வந்து மைலாய்டு ரியாக்ஷன் நடக்குது. நாலாவது பார்த்தீங்கன்னா கொலாஜன், இது ஒரு புரதச்சத்து. இப்போ நம்மள தசைகள்லாம் இருக்கு இல்லையா, அது நல்லா இது ஒட்டி இருக்கணும்னா இந்த புரதச்சத்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த கொலாஜன் என்ன ஆகுதுன்னா உடையுது. அதனால் அந்த என்ன ஆகுதுன்னா
அந்த இறைச்சி வந்து சாஃப்டாக மாறும். ஸோ ஹார்டாக இருக்கக்கூடிய அந்த இறைச்சி வந்து இப்போ சாஃப்டாக மாறும், ஏன்னா அந்த கொலாஜன் வந்து உடையுது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இறைச்சியை வந்து நம்ம குக் பண்ணும்போது அந்த சூடு என்ன பண்ணுதுன்னா, அந்த ஹீட் என்ன பண்ணுதுன்னா, அந்த இறைச்சியில் இருக்கக்கூடிய பேத்தஜன்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதை வந்து சாகடிக்குது. ஸோ இதனால் வந்து ஸோ இத்தனை சேஞ்சஸ் வரதுனால தான் உங்களுக்கு மீட் வந்து டேஸ்ட்டாக தெரியுது குக் பண்ணதுக்கப்புறம். டீநேச்சர், அதாவது புரோட்டீன் சிதைவுன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க, அப்புறம் என்ன அர்த்தம்? ஸோ இப்போ ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா 3D 2D அப்படி அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ டீநேச்சுரேஷன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அமினோ ஆசிட்ஸ் அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம், ப்ரோட்டீனோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அமினோ ஆசிட். ஸோ என்ன ஆகுதுன்னா, சில சீக்வென்ஸ் இருக்கும் சார், அந்த அமினோ ஆசிட்ஸில் சில சீக்வென்ஸ் இருக்கும், அந்த சீக்வென்ஸ் வந்து மாறும். ஸோ மாறும் போது அதோட ப்ராப்பர்ட்டி டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அதுக்கு பேர் தான் ப்ரோட்டீன் டீநேச்சுரேஷன். மேடம், பழங்களுக்கும் காய்கறிகளுக்கும் அதோட நிறம் எங்கேருந்து கிடைக்குது? பழங்கள்லேயும் சரி காய்கறிலையும் சரி நேச்சுரலாக கலர்ஸ் இருக்கும் சார். ஸோ அந்த கலர்ஸை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, சில பிக்மெண்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ். ஸோ அதை பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் இருக்குது, கெரோட்டினாய்ட்ஸ் இருக்குது, ஆந்தோசைனின்ஸ் இருக்குது, பெட்டலின்ஸ் இருக்குது சார். ஸோ 4 விதமாக இந்த கலரை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ குளோரோஃபில் பார்த்தீங்கன்னா பச்சை கலர், கேரட்டினாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர், ரெட் கலர், சிவப்பு கலர். ஸோ இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேரட்டினாய்ட் பிக்மெண்ட் இருக்கும். அப்புறம் ப்ளூ கலர், பர்பிள் கலர், ரொம்ப டார்க் ஷேட்ஸ் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆந்தோசைனின்ஸ் பிக்மெண்ட்ஸ். அப்புறம் ரொம்ப வயலட் கலராக இருந்துச்சுன்னா, ரொம்ப ரெட்டிஷ் கலராக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பெட்டலின்ஸ். ஸோ இந்த குளோரோஃபில் பச்சை நிறம் எதுலலாம் இருக்குன்னா, பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கீரை வகைகளில் வந்து இந்த குளோரோஃபில் வந்து அதிகமாக இருக்கும். கீரைலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது பச்சையாக இருக்கிறதுனால வெறும் குளோரோஃபில் மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, அதுக்குள்ளே கேரட்டினாய்ட்ஸும் இருக்கும். இந்த மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர் பிக்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் அதுக்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த பச்சை நிறம் வந்து அதிகமாக டாமினண்ட்டாக இருக்கிறதுனால இந்த கலர்ஸ் நம்மளுக்கு தெரியாமல் போயிடுது. ஸோ இந்த குளோரோஃபில் வந்து தண்ணியில் வந்து கலராது. ஸோ அதனால் அந்த கலர் அப்படியே இருக்கும். இந்த கேரட்டினாய்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் தண்ணியில் வந்து கலராது. ஆனால் ஆந்தோசைனின்ஸும் பெட்டலின்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலந்துரும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸோ மெயின்லி ஏதாவது காய் நம்ம கட் பண்ணி அதில் போடுறோன்னா தண்ணியில் அந்த கலர் வந்துடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கட் பண்ணோடனே அந்த கலர் வந்து தண்ணி கலர் வந்து அதோட பெட்டலின்ஸ் பிக்மெண்ட் கலரே வந்துடுது, ஏன்னா அது வாட்டர் சால்யூபிள், தண்ணியில் கலரக்கூடிய பிக்மெண்ட்ஸ். ஸோ இந்த 4 பிக்மெண்ட்ஸ் தான் மெயின்லி வந்து கலர்ஸ் இன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியுது சார். மேடம், நம்மளோட உணவுப் பொருளுக்கு சுவை எங்கேருந்து வருது சார்? சில நம்ம சுவைன்றது என்னென்னா, நேச்சுரலாக சில ஃபுட்ஸ்லாம் வந்து சுவை இருக்கும். மெயின்லி பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ், ஃப்ரூட்ஸ்லேயும் இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸில் வந்து நம்ம ஸ்வீட்னஸ் தெரியும், ஏன்னா நேச்சுரல் சுகர்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த டேஸ்ட் மெயின்லி நம்மளுக்கு எப்போ கிடைக்குதுன்னா, நம்ம எப்போ அந்த ஃபுட்டு வந்து குக் பண்ணுறோமோ நம்மளுக்கு அப்போ வந்து அந்த டேஸ்ட் கிடைக்குது. ஸோ இப்போ காஃபியில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து வறுக்கும் போது அந்த ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, மைலைட் ரியாக்ஷன், அமினோ ஆசிட்ஸும் சுகரும் கம்பைன் ஆகும்போது ஒரு ரியாக்ஷன். ஸோ அது ப்ரௌன் கலர் ப்ரொடியூஸ் ஆகும் சார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் ஒரு டேஸ்ட் வருது. ஸோ காஃபியை வந்து வறுக்கும் போது ஸோ அதோட டேஸ்ட் மாறுது, ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி மைலைட் ரியாக்ஷன். டீயில் பார்த்தீங்கன்னா அந்த இலை இருக்கு இல்லையா, டீ இலைகள் பார்த்தீங்கன்னா அந்த இலைகளில் வந்து ஆக்சிடேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்குது, ஏன்னா அதில் வந்து பாலிஃபெனால்ஸ் கம்பவுண்ட்ஸ் இருக்குது சார், அது ஃப்ளேவரிங் கம்பவுண்ட்ஸ் அது. ஸோ அதை வந்து ஆக்சிடைஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு இந்த டேஸ்ட் கிடைக்குது, அந்த டீக்கான அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலி வந்து அதில் வந்து ஆர்கானிக் ஆசிட்ஸ் இருக்குது, ஏன்னா அதுதான் வந்து டேஸ்ட்டே கொடுக்குது. நேச்சுரல் சுகர்ஸு, ஆர்கானிக் ஆசிட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால தான் ஃப்ரூட்க்குன்னு தனி டேஸ்ட்டு, வெஜிடபிள்ஸ்க்குன்னு தனி டேஸ்ட்டு. மீட் அண்ட் ஃபிஷ்க்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அமினோ ஆசிட்ஸு, புரதச்சத்து அண்டு கொழுப்புச்சத்து, அதில் சில காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதுனால அதுக்கான தனி டேஸ்ட் அதனால் கிடைக்குது. மீட்கான தனி டேஸ்ட்டு, ஃபிஷ்க்கான தனி டேஸ்ட்டு. எக்கில் வந்து சில சல்ஃபர் கம்பவுண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் எக்குக்கான தனி டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குது. மேடம், நீங்கள் இந்த உணவு சமைக்கிறது பற்றி பேசும்போது இந்த மைலைட் ரியாக்ஷன் வார்த்தையை யூஸ் பண்ணீங்க, அப்படின்னா என்ன சார்? இந்த ரியாக்ஷன் வந்து நம்மளோட ஃபுட்டு கமோடிட்டியில் இல்லை நிறைய ரெசிபீஸில் வந்து இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லும் போது அங்கே நடக்கக்கூடிய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா மைலைட் ரியாக்ஷன். இப்போ சாக்லேட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இல்லை அந்த பர்ஃபிலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு,
பிரெட் வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து மைலைட் ரியாக்ஷன் தான் மெயின் ரீசன். நம்ம புரத சத்தோட பேசிக் யூனிட் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ், நம்மளோட கார்போஹைட்ரேட்ஸ், நம்மளோட மாவுச்சத்தோட பேசிக் யூனிட் பார்த்தீங்கன்னா சுகர்ஸ், சிம்பிள் சுகர்ஸ். ஸோ இந்த 2 அமினோ ஆசிட்ஸும் இந்த சுகர்ஸும் வந்து ரெண்டுமே ரியாக்ட் ஆகும்போது தான் இந்த மைலைட் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் நம்மளுக்கு அந்த ப்ரௌன் கலர் லேயர் கிடைக்குது இல்லையா, அது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மைலைட் ரியாக்ஷனில் தான். ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதுவே வந்து அந்த டெம்பரேச்சர் தாண்டி போயிடுச்சுன்னா அது வந்து கருகி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டும் போயிடும். ஸோ கருகுனே டேஸ்ட் வந்து நம்மளுக்கு பிடிக்காது. ஸோ அதே மாதிரி மீட் குக் பண்ணும் போதும் மேலே வந்து அந்த ப்ரௌன் கலர் லேயர் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதே தான் அமினோ ஆசிடும் சுகர்ஸும் ரியாக்ட் ஆகும் போது நம்மளுக்கு மைலைட் ரியாக்ஷன். ஸோ அந்த நம்ம நாக்குக்கு டேஸ்ட் வருதுன்னா இந்த மைலைட் ரியாக்ஷன்னால தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து கிடைக்குது. மேடம், நம்ம ஏன் காய்கறிகளை சமைச்சு உண்ணுறோம்? அப்படியே சாப்பிடலாம்ல சார்? இப்போ காய்கறியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைச்சும் சாப்பிட்லாம், இல்லை பச்சையாகவும் சாப்பிட்லாம். சில வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா பச்சையாக சாப்பிட்டா உங்களுக்கு சத்துக்கள் வந்து கிடைக்கும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமைச்சா தான் உங்களுக்கு அந்த சத்துக்கள் உடம்புல சேரும். ஸோ அதனால் வந்து இது ரெண்டுமே பச்சையாகவும் சாப்பிட்லாம், சமைச்சும் சாப்பிட்லாம். இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமான சத்துக்கள் வந்து உடம்புல சேரும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேரட்ஸ் பச்சையாகவும் சாப்பிடலாம். நிறைய பேர் பச்சையாக தான் சாப்பிடுவாங்க. பட் அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்னென்னா இந்த பொருட்கள் வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸை வந்து தடுக்கிறதுக்கான பொருள். ஸோ ஆக்சிடேஷனை பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடேஷன் நடக்கும் போது செல்ஸோட கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஸோட அந்த காமன் செல்ஸோட ஹெல்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போகும். ஸோ இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம நிறைய பழ வகைகளும் வெஜிடபிள்ஸும் நிறைய எடுத்துக்கிறோம். ஏன்னா அதில் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம பாடிக்குள்ளேயே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், நம்ம பாடியே ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் அது பத்தலை நம்ம பாடிக்கு. ஸோ அதனால தான் நம்ம வெளியிலேருந்து வந்து ஃப்ரூட்ஸ்லேயும் சரி வெஜிடபிள்ஸ்லேயும் அதிகமாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கேரட்டில் இருக்கக்கூடிய கேரோட்டினாய்ட்ஸ், பீட்டா கேரட்டின், மெயின்லி பீட்டா கேரட்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து உங்களுக்கு பாடி கிடைக்கணும்னா நீங்கள் அதை சமைச்சு சாப்பிடும் போது தான் உங்களுக்கு அது நிறைய போய் பாடியில் அப்சார்ப் ஆகும். ஸோ சில வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் குக் பண்ணி தான் சாப்பிடணும், சில வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் ராவாக சாப்பிட்லாம். சில வெஜிடபிள்ஸ் நீங்கள் குக் பண்ணும் போது இப்போ குக்கும்பர் இருக்குங்க இல்லையா, வெள்ளரிக்காய், அதை நீங்கள் பச்சையாக தான் சாப்பிடணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சியும் சரி ஃபோலிக் ஆசிடும் சரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை குக் பண்ணும் போது இந்த விட்டமின் சியும் சரி இந்த ஃபோலேட்டும் சரி போயிடும். ஸோ அதனால நீங்கள் அதை வந்து குக் பண்ணி சாப்பிடக்கூடாது, பச்சையாக தான் சாப்பிடணும். நீங்கள் மேடம், காய்கறிக்கும் பழத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதை பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு சார். பெரிய வித்தியாசம் இருக்குது சார். அதில் ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேர்டோட ஒரிஜின் பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்டு. ஸோ அதோட மீனிங் என்னன்னா பிளான்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது பேர் தான் ஃப்ரூட்டு. இது ஒரு லாட்டின் வேர்டு. வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா அதே லாட்டின் வேர்டு தான். பட் அதோட மீனிங் என்னன்னா வளரணும், நல்லா வளரணும். ஃப்ரூட்ஸ் வந்து பிளான்ட்லேருந்து வரணும், அதுதான் ஃப்ரூட்ஸ். ஆனால் வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா நல்லா வளரக்கூடிய பொருள். ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பூக்கள் இருக்கு இல்லையா, பூக்கள்லேருந்து வரக்கூடிய இதுதான் வந்து ஃப்ரூட். வெஜிடபிள் வந்து அந்த ஸ்டெம்லேருந்து இல்லை ரூட்லேருந்து இல்லை லீவ்ஸ்லேருந்து வரக்கூடிய பொருள் தான் வெஜிடபிள்ஸ். ஸோ இதுதான் 2 வித்தியாசம். அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து அதிகமாக வந்து நீங்கள் ராவாக சாப்பிட்லாம். ஆனால் வெஜிடபிள்ஸ் வந்து சிலதை தான் ராவாக சாப்பிட முடியும், சிலதை தான் குக் பண்ணி சாப்பிட முடியும். அண்டு ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சுகர்ஸ் இருக்கிறதுனால அண்ட் நிறைய ஆர்கானிக் ஆசிட்ஸ் இருக்கிறதுனால அதோட ஆசட்ஸ் நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். அதை குக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன டேஸ்ட் எதிர்பார்க்குறீங்களோ அந்த டேஸ்ட் நேச்சுரலி வந்து அந்த ஃப்ரூட்டில் இருக்கும். ஆனால் வெஜிடபிள்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து குக் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த நீங்கள் எதிர்பார்க்குற டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சாரி மேடம், நம்ம ஏன் காய்கறிகளை சமைக்கிறோம் பட் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றோம்? சார், நம்ம வெஜிடபிள்ஸை வந்து காய்கறியை வந்து ஏன் குக் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து சுலபமாக உடலுக்குள்ளே வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகணும். அண்ட் அது மேலே வந்து சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்கும். ஸோ குக் பண்ணும் போது அதை செத்துரும். ஸோ அந்த சேஃப்டிக்காக தான் நம்ம அதை குக் பண்ணுறோம். அண்ட் ஈஸிலி இன்னும் வந்து டேஸ்ட் நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா கிடைக்கணுன்றதுக்காக நம்ம அதை குக் பண்ணிகிட்ருக்கோம் வெஜிடபிள்ஸை. பிகாஸ் அதில் அந்த டேஸ்ட் காம்பனன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் when compared to ஃப்ரூட்ஸ். ஸோ அதனால் வந்து வெஜிடபிள்ஸை வந்து நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்றோம். ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா
அது மெச்சூர்ட், அது வந்து அதோட ஈஸிலி வந்து டைஜஸ்ட் ஆகிடும். ஏன்னா அது நல்லா ஆல்ரெடி மெச்சூர் ஆகிடுச்சு. ஸோ அதோட டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த கவரிங் அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ ஈஸிலி நம்மளால வந்து டைஜஸ்ட் பண்ண முடியும் அண்ட் அதிகமாக அப்சார்ப் பண்ண முடியும். எதெல்லாம் வந்து நம்மளால ஈஸிலி வந்து டைஜஸ்ட் பண்ண முடியுதோ சீக்கிரமாக வந்து நம்மளால வந்து அந்த அளவுக்கு சத்துக்கள் வந்து அப்சார்ப் பண்ண முடியும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அது நல்லா பழுத்து வர்றதுனால தான் அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் அந்த சாஃப்ட்னஸ்க்காக தான் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம். ஏன்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும் அண்ட் அதிகமாக நம்மளுக்கு சத்துக்கள் உடம்புல வந்து சேரும். அப்புறம் அதோட டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் வந்து பிகாஸ் நேச்சுரலி இருக்கக்கூடிய சுகர்ஸ், ஆர்கானிக் ஆசிட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அதோட டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம அதை குக் பண்ணாமல் சாப்பிட்றோம். ஆனால் வெஜிடபிள்ஸில் அப்படி இல்லை. ஸோ அதனால் அதை குக் பண்ணி இன்னும் அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். அண்ட் சேஃப்டி, ஸோ அதோட அவுட்டர் கவரிங், எந்த ஃப்ரூட் இருந்தாலும் ஒரு அவுட்டர் கவரிங் கண்டிப்பாக இருக்கும். அந்த அவுட்டர் கவரிங் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் தான் அதை நீங்கள் சாப்பிட்றீங்க. ஸோ வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கன்ஸோட இது வந்து ஃப்ரூட்ஸில் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் வந்து ஃப்ரூட்ஸை வந்து நம்ம அப்படியே ராவாக சாப்பிட்லாம். அண்ட் ஃப்ரூட்ஸை நம்ம குக் பண்ணி சாப்பிட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து கண்டிப்பாக வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும் குக் பண்ணும்போது. ஸோ ஏன்னா பை நேச்சர் வந்து நம்ம பாடிக்கு என்ன தேவையோ, எந்த ஃபார்மில் நம்மளுக்கு சத்துக்கள் தேவையோ அந்த ஃபார்மில் ஃப்ரூட்ஸில் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் வெஜிடபிள்ஸில் அப்படி இல்லை, நம்ம குக் பண்ணால் தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். மேடம், நம்ம ஃப்ரூட்ஸை வந்து அப்படியே சாப்பிட்றது நல்லதா இல்லை ஜூஸை குடிக்கிறது நல்லதா? ஸோ ஃப்ரூட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே தான் சாப்பிட்ணும். அது ஜூஸ் ஃபார்மில் நம்ம சாப்பிடவே கூடாது. ஏன்னா ஃப்ரூட்ஸில் அதிகமாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சுகர்ஸ், நேச்சுரல் சுகர்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. அந்த நார்ச்சத்து நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா அந்த நார்ச்சத்து இருக்கிறதுனால தான் அந்த சுகர் இருக்கு இல்லையா, அந்த சுகர் வந்து சீக்கிரமாக வந்து பாடியில் வந்து அப்சார்ப் ஆகாது. ஸோ நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால தான் ஸ்லோவாக அந்த டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும் அண்ட் உங்களுக்கு சுகர் வந்து சீக்கிரமாக பிளட்டில் வந்து ஸ்பைக் ஆகாது. ஸோ அதனால தான் அந்த நார்ச்சத்து வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ இதே நீங்கள் அந்த ஃப்ரூட்டை வந்து ஜூஸாக அரைக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த நார்ச்சத்து சுத்தமாக எல்லாமே போயிடுது. ஸோ அந்த சுகர்ஸ், அந்த நேச்சுரல் சுகர்ஸ் வந்து நீங்கள் ஜூஸ் ஃபார்மில் எடுக்கும் போது சீக்கிரமாக பிளட்டில் வந்து உங்களுக்கு சுகர் அதிகமாகிடும். ஸோ அதனால் வந்து அண்ட் நீங்கள் ஜூஸ் பண்ணுறதுனால சில நியூட்ரியன்ஸ் மெயின்லி பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலரக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து தண்ணியோட வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய சத்துக்கள், அந்த விதையில் இருக்கக்கூடிய சத்துக்கள், அந்த பல்ப் இருக்கு இல்லையா சார், அந்த பல்ப்லேயும் வந்து நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஜூஸ் ஃபார்மில் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா இந்த பல்ப்லேயும் சரி இந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாமே போயிடுது. ஸோ அதனால் வந்து ஃப்ரூட்ஸை எந்த அளவுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து ரா ஃபார்மில் தான் சாப்பிட்ணும். எந்த அடிட்டிவ்ஸ், மசாலாஸ்லாம் ஆட் பண்ணாமல் அந்த நேச்சுரல் ஃபார்மில் எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்றோமோ 99% 100% நியூட்ரியன்ஸ் வில் பி அப்சார்ப்ட் பை பாடி. மேடம், எதனால வெவ்வேறு காய்கறிகளுக்கு வெவ்வேறு சமைக்கிற டைம் இருக்கு சார்? ஆக்சுவலி வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயம் இருக்குது சார். இதில் அந்த வெஜிடபிள்ஸில் தண்ணி அளவு எவ்வளோ இருக்குது, மாய்ஸ்சர் எந்த அளவுக்கு இருக்குது அதில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த செல் ஸ்ட்ரக்சர், செல் வால், அந்த வெஜிடபிளோட அவுட்டர் கவரிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அந்த வெஜிடபிள் சாஃப்டாக இருக்கா இல்லை ஹார்டாக இருக்கா இல்லை அதை பொறுத்து இருக்குது, அந்த டெக்ஸ்சர் பொறுத்து இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மாவுச்சத்தும் இல்லை நம்மளோட நார்ச்சத்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த வெஜிடபிள் வந்து எவ்வளோ நேரம் குக் பண்ணமோ இல்லைன்றது. ஸோ மாவுச்சத்தோ இல்லை நார்ச்சத்தோ அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக ஆகும். ஸோ தண்ணி அதில் அதிகமாக இருக்குது இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து டைம் அதிகமாகும். ஸோ இதே வந்து தண்ணியும் கம்மியாக இருக்குது இல்லை வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நார்ச்சத்து கம்மியாக இருக்குது, மாவுச்சத்து கம்மியாக இருக்குன்னா சீக்கிரமாக வந்து நம்மளால் சமைக்க முடியும். அண்ட் வந்து நம்ம அந்த வெஜிடபிள்ஸை வந்து எப்படி கட் பண்ணுறோம், பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணுறோமா இல்லை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறோமா, அண்டு முறை எப்படி வந்து குக் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து ரீசன் ஒரு வெஜிடபிள் வந்து எப்படி வெவ்வேறு வெஜிடபிள்ஸை வந்து எப்படி குக் பண்ணுறது சார். மேடம், ஒரு உணவுப் பொருளை ஃப்ரை பண்ணுறதுக்கும் பாயில் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைங் அண்ட் பாயிலிங். ஸோ ஃப்ரை பண்ணுறது, பாயில் பண்ணுறது. ஸோ இங்கே ஃப்ரைங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேட் இல்லை ஆயில் தேவைப்படுது அந்த உணவுப் பொருட்களை வந்து சமைக்கிறதுக்கு. பாயிலிங்கில் வந்து வெறும் தண்ணி தான் தேவைப்படுது சார். ஃப்ரைங்கில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ்க்கு டெம்பரேச்சர் இருக்கணும். அதே பாயிலிங் பார்த்தீங்கன்னா வெறும் 100 டிகிரி செல்சியஸ் போதும். ஆனால் ஃப்ரைங்கில் ஃப்ளேவர்
நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் வருது இல்லையா சார், அது பார்த்தீங்கன்னா திரும்ப இங்கே வந்து அந்த மைலைட் ரியாக்ஷனால தான் அந்த ஃப்ளேவர் வருது ஃப்ரைங் ஃபுட்டில், ஃப்ரை பண்ண உணவில். ஆனால் வந்து பாய்லிங்கில் வந்து அந்த மாதிரி எந்த ஃப்ளேவரும் வராது. இங்கே ஃப்ரைங்கில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இங்கே வந்து ஃபேட் வந்து கொழுப்பு வந்து அப்சார்ப் ஆகும். அந்த உணவை எதில் நம்ம வந்து பொரிக்கிறோமோ அதில் அதிகமாக வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். ஆனால் பாய்லிங்கில் அப்படி கிடையாது, ஏன்னா ஸ்டீம் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அது ஹெல்தி வென் கம்பேர்ட் டு ஃப்ரைடு ஃபுட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரை ஹீட் மெத்தட், ட்ரை ஹீட் இங்கே யூஸ் பண்ணுறோம் ஃப்ரைங்கில். அங்கே பார்த்தீங்கன்னா வெட் ஹீட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா அங்கே வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால வெட் ஹீட் மெத்தட். ஸோ அந்த ஸ்டீமில் தான் அங்கே நம்மளுக்கு ஹீட் கிடைக்குது. இங்கே ஃப்ரைங்கில் பார்த்தீங்கன்னா ஆயிலில் தான் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஃப்ரைங் வந்து ரொம்ப ஃபாஸ்டர் ப்ராசஸ், பாய்லிங் வந்து இட் டேக்ஸ் டைம். அண்ட் ஃப்ரைங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேலரிஸ் ஆட் ஆகுது, ஏன்னா கொழுப்பு சத்து சேரும் போது நம்மளுக்கு வந்து கேலரிஸும் அதிகமாக ஆட் ஆகுது. ஆனால் பாயில் பண்ணுறதுனால நம்மளுக்கு கேலரிஸ் வந்து ஆட் ஆகாது. ஸோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ஃபேட் அந்த ஆயில் நம்ம வந்து ஹீட் பண்ண 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 அதோட ப்ராப்பர்ட்டி வந்து சுத்தமாக மாறிடும். ஸோ ஒரு ஆயிலை வந்து நீங்கள் எத்தனை வாட்டி ஹீட் பண்ணிங்கன்னா அதை வந்து ஹெல்தி கிடையாது, நல்லது கிடையாது. ஸோ ஒரு ஆயிலை வந்து நீங்கள் 2 times மேக்ஸிமம் 2 times or 3 times வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து வித்தின் 2 or 3 daysக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அதை பண்ணக்கூடாது. ஆனால் பாய்லிங்கில் அப்படி கிடையாது, அது ஹெல்தி. மேடம், நம்ம ஏன் ஆயிலை வந்து நம்ம 3 வாட்டி மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஆயில் பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்குது, அதை திரும்ப யூஸ் பண்ண என்ன? சார் அது பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம அதோட கெமிக்கல் நேச்சர் போய் பார்த்தோன்னா ஒன்ஸ் ஒரு வாட்டி வந்து அந்த ஆயிலை நம்ம ஹீட் பண்ணும் போது அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக மாறுது. ஸோ நீங்கள் ஹீட் கொடுக்க 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 அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதோட ஸ்ட்ரக்சரில் வந்து சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா பேசிக்லி ஒரு ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஹீட் பண்ண 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 இந்த கார்பனோட சேர்ந்து அந்த பாண்ட் வந்து வேறு மாதிரி மாறும். ஸோ மாறும்போது இந்த கார்பனோட பிளேஸ்மெண்ட் வந்து மாறும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளேஸில் இருக்குன்னா அடுத்த இதில் வந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும். ஸோ ட்ரான்ஸ்ஃபேட், ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம், சிஸ்ஃபார்ம் 2 ஃபார்ம் இருக்குது சார். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் போகும்போது அதோட ப்ராப்பர்ட்டி வந்து டோட்டலி மாறிடுது. ஸோ அது நம்ம பாடிக்கு தேவையில்லாத ஃபார்ம். ஸோ அதை தான் நீங்கள் ஹீட் பண்ண பண்ண அந்த ட்ரான்ஸ்ஃபார்முக்கு போகும்போது ட்ரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸாக மாறுது. ஸோ அதை நீங்கள் நிறைய கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக கெட்ட கொழுப்புகள், கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமாகுது. ஸோ அதனால தான் அந்த ரீஹீட் பண்ண ஆயில்ஸை வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. மேடம், நம்ம பல வகையான உணவுகளை கலந்து சமைக்கும் போது கடைசியா ஒரு உணவு வருது, அந்த உணவுக்கான சுவை வந்து எங்கேருந்து வருது? ஸோ அந்த சுவை எங்கேருந்து வருதுன்னா, நம்ம மிக்ஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த மிக்ஸ் பண்ணும் போது அந்தந்த பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட்ஸில் இருக்கக்கூடிய கம்பவுண்ட்ஸோட ஃப்ளேவர் வந்து சேரும் போது உங்களுக்கு தனி டேஸ்ட் வருது சார். அப்புறம் கெமிக்கல் இன்டராக்ஷன்ஸ், ஸோ இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அந்த இன்க்ரீடியன்ட் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து 2 இன்டராக்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு கம்பவுண்ட் தனியாக கொடுக்குது. ஸோ அது தனி ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்குது. அப்புறம் volatile மாலிக்யூல்ஸ், சீக்கிரமாக வந்து ரியாக்ட் பண்ணக்கூடிய மாலிகூல்ஸ் தான் volatile மாலிகூல்ஸ். ஸோ நம்மளுக்கு அந்த வாசனை வருது இல்லையா சார், அந்த வாசனை எதனாலனா இங்கே ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த வாசனையே வருது. ஸோ ஃப்ளேவர்ன்றது என்னென்னா அரோமா வந்து நீங்கள் உங்கள் மூக்கு மூலயமா வந்து நீங்கள் அந்த சென்ஸ் பண்ணுறீங்க. ஃப்ளேவர் வந்து உங்கள் உள்நாக்கு இருக்கு இல்லையா சார், உள்நாக்கில் போகும்போது தான் அந்த ஸ்மெல் தான் ஃப்ளேவர். ஸோ ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வரும், ஸ்மெல் வரும், மவுத் ஃபீல் வரும் சார், அதுக்கு பேர் தான் ஃப்ளேவர். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஃப்ளேவர். ஸோ ஒரு ஃபுட்டை நீங்கள் இன்னொரு ஃபுட்டு கூட சேர்த்து நீங்கள் சமைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய கம்பவுண்ட்ஸ் ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு தனி ஃப்ளேவர் கொடுக்குது. அதை தான் நீங்கள் டேஸ்ட்டாக எடுத்துக்கிறீங்க. ஒரு மாங்காய் மரத்தில் நாம் ஏன் மாங்காய் பழத்தை சாப்பிட்றோம், மாங்காய் இலையை சாப்பிட மாட்டேங்கிறோம்? ரெண்டுத்துலேயும் ஒரே சத்து இல்லையா? இல்லை சார், ரெண்டுத்துலேயும் ஒரே சத்து இல்லை. மாங்காய் பழத்தில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றோம். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பழுத்துச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி, விட்டமின் ஏ அண்ட் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். பழுத்ததில் நிறைய நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். அண்ட் நேச்சுரல் சுகர்ஸ் அதில் இருக்கிறதுனால தான் அது ரொம்ப விரும்பி நம்ம சாப்பிட்றோம். ஸோ இந்த சத்துக்கள் இருக்கிறதுனால தான் இது வந்து பிடிச்ச உணவாக நம்ம எடுத்துக்கிறோம் இது பழம். ஆனால் மாயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாயில் வச்சோன்னே உங்களுக்கு கசப்பு தெரியும், அந்த பிட்டர்னஸ் வந்து தெரியும். அண்ட் அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். சாஃப்டான அந்த இலையை சாப்பிடும்போது பிட்டர்னஸ் அவ்வளோவா தெரியாது. பட் நல்லா மெச்சூர்ட் லீவ்ஸ்னால்
பிட்டர்னஸ் தெரியும். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா நோதிகள் என்சைம்ஸ் நம்மளுக்கு அந்தளவுக்கு நம்ம பாடியில் என்சைம்ஸ் இல்லை அந்த லீவ்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்படியே நம்ம வந்து சாப்பிட்டாலும் அது நல்லா டைஜஸ்ட் ஆகாது அண்ட் எதுவுமே அப்சார்ப் ஆகாது நம்ம பாடியில். அண்டு இது லேபில் வந்து நீங்கள் இந்த மாயில டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய தேவையான சத்துக்கள் இருக்குது, ஆனால் நம்ம பாடியால் அதை அப்சார்ப் பண்ண முடியாது. ஸோ அதை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அதை பிடிக்கல, ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து பிட்டர்னஸ் கொடுக்குது அண்ட் ஹார்டாக இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட் வந்து மாறுறதுனால நம்மளால் அதை சாப்பிட முடியல. ஆனால் நம்ம வந்து ஒரு டீ ஃபார்மில் அதை சாப்பிட்லாம். தண்ணியில் வந்து நல்லா பாயில் பண்ணி அதோட அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம எடுத்து நம்ம குடித்தோம், டீ ஃபார்மில் சாப்பிட்டோன்னா நல்லா சாப்பிட முடியும். ஒரு இலையாக எடுத்து சாப்பிடும்போது சாப்பிட முடியாது. மேடம், ஆதி காலத்தில் மனுஷன் எப்படி சமைக்க ஆரம்பித்தான் உணவை? அப்படி உணவை சமைச்சு உண்பதால அவங்களுக்கு உள்ள நடந்த மாற்றம் என்ன? சார், 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மனிதன் வந்து சமைக்க ஆரம்பித்தாங்க. அதில் சேஞ்சஸ் என்ன, பாடியில் என்ன சேஞ்சஸ் வருதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட பிரெயின் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட்ட அந்த நேச்சரில் இருக்கக்கூடிய ஃபுட்லாம் சாப்பிட்டதுக்கும் அவங்க சமைச்சு சாப்பிட்டதுக்கும் அவங்க என்ன சேஞ்சஸ் நம்ம பார்த்தோன்னா பிரெயின் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா சமைச்சதுக்கப்புறம் அந்த உணவுலேருந்து அவங்களுக்கு வந்து நிறைய சத்துக்கள் வந்து பாடியில் நல்லா அப்சார்ப் ஆனதுனால அவங்களோட பிரெயின் சைஸே வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ பிரெயின் சைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால என்ன ஆச்சுன்னா அவங்களால வந்து இன்னும் அவங்களோட பிரெயினோட எஃபிஷியன்சி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு, இன்னும் நல்லா யோசிச்சாங்க. ஸோ அந்த நல்ல ஃபார்மிங்கு, எப்படி நம்ம சிவிலைசேஷன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் சைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான். ஸோ அது எதனாலனா அவங்க சமைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான். ஸோ ராவாக சாப்பிட்டதுக்கும் பச்சையாக சாப்பிட்டதுக்கும் சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட பிரெயின் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. சமைச்சதுனால என்ன ஆச்சுன்னா அவங்களோட டைஜஷன் ப்ராசஸ் அதுவும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ நம்மளோட அந்த டைஜஸ்டிவ் ட்ராக் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டைஜஸ்ட் பண்ண ஒரு பீரியட். ஏன்னா எல்லாமே ராவாக சாப்பிட்டாங்க. ஆனால் சமைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சாஃப்ட் நேச்சரை வந்ததுனால டைஜஸ்டிவ் ட்ராக்கும் வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. பிரெயின் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, டைஜஸ்டிவ் ட்ராக்கும் பார்த்தீங்கன்னா சைஸும் கம்மியாயிடுச்சு. ஸோ இன்னும் சேஞ்சஸ் என்னென்னா பாடியோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மங்கிலேருந்து நம்ம வந்தோன்னு சொல்கிறோம். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு அண்ட் நம்மளோட செஸ்ட் ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப இட் இஸ் பேரல் ஷேப்டு டார்சோ. ஸோ பேரல் ஷேப், அந்த ஷேப் வந்து பாடிக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நம்மளோட பற்களோட சைஸும் வந்து கம்மியாயிடுச்சு. ஏன்னா ரா மீட், இறைச்சிகள் சாப்பிட்டு அந்த உணவுக்கு வந்து பற்கள் வந்து பெருசாக இருந்தது. ஏன்னா நல்லா வந்து உடைச்சி சாப்பிடணுன்றதுக்காக அந்த சைஸ் பெருசாக இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு வந்து மனிதன் வந்து சமைக்க ஆரம்பித்தானோ, ஸோ அந்த ஃபுட்டு வந்து சாஃப்டாக நேச்சர் போனதுனால இந்த பற்களோட சைஸும் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ இந்தந்த சேஞ்சஸ் பாடியில் வந்து மனிதனுக்கு ஏற்பட்டது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் அவன் வந்து திரும்ப சமைக்க ஆரம்பித்தானா, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு, ராஸ் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கும் இந்த சமைச்ச உணவு சாப்பிட்டதுக்கும் டேஸ்ட் அந்தளவுக்கு வந்து கண்டுபிடிச்சதுனால திரும்ப வந்து நல்லா இன்னும் சமைக்க ஆரம்பித்தாங்க எல்லாமே. தென் ஏன்னா அவங்களால வந்து சுலபமாக ஜீர்ணிக்க முடிஞ்சது. சமைக்காத உணவுக்கும் சமைச்ச உணவுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் அவங்க பார்த்ததுனால தான் எல்லாமே வந்து சமைக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா சுலபமாக அவங்களால வந்து ஜீர்ணிக்க முடியுது, அதனால் வந்து நல்லா சமைக்க ஆரம்பித்தாங்க. தென் சமைக்கிறதுனால நிறைய சத்துக்கள் வந்து உடலில் சேரதுனால தான் அவங்க வந்து அதிகமாக சமைக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து அப்படியே பச்சையாக சாப்பிட்றதுனால அவங்களுக்கு சத்துக்கள் சேராதனால தான் அவங்களோட உடலில் அந்தளவுக்கு மாற்றம் வரலை. ஸோ என்றைக்கு அவங்க சமைக்க ஆரம்பித்தாங்களோ அவங்க உடலில் வந்து அந்தளவுக்கு மாற்றம் வந்ததுனால தான் எல்லாமே சமைக்க ஆரம்பித்தாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை பச்சையாக சாப்பிட்றத விட நீங்கள் அதை சமைச்சு சாப்பிடும் போது, மெயின்லி அதை வந்து பாயில் பண்ணி சாப்பிடும் போது அந்த அளவுக்கு சத்துக்கள் உங்கள் உடம்புக்கு வந்து சேரும். பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா சில சத்துக்கள் வந்து உடம்புல சேராது. ஆனால் அதே வந்து நீங்கள் வந்து அதை பாயில் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு 100% or 98% சத்துக்கள் வந்து அந்தளவுக்கு உடம்புல சேரும். மேடம், ஓவனில் சமைக்கிறதுக்கும் பேனில் சமைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? சார், அதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட், அந்த செயல்முறையை பார்த்தீங்கன்னா அவனில் வந்து இன்டைரக்ட். ஸோ ஃபுட்டு நம்ம உள்ளே வச்சிடுறோம். ஸோ அந்த ஹீட் பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த ஃபுட்டு மேலே தான் இருக்கும். ஃபுட்டு ஒரு பிளேஸில் இருக்கும், சுற்றி வந்து இருக்கக்கூடிய ஹீட், அந்த சூடான காற்று தான் அதை வந்து குக் பண்ணுது.
ஆனால் பேனில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது சார். இது வந்து டைரக்ட் ஹீட்டு. ஸோ டைரக்ட் பேன்லேயே வந்து நம்ம குக் பண்ணால், இல்லை வந்து ஒரு மீடியம் ஆயில், பேசிக்கலி வந்து பேனில் குக் பண்ணும்போது ஆயில் போட்டு தான் நம்ம குக் பண்ணுவோம். ஆனால் அவனில் அப்படி கிடையாது. ஸோ அந்த சூடான காற்று தான் அதை வந்து குக் பண்ணுது. ஸோ இன்டைரக்ட் ஹீட்டிங்க, அங்கே வந்து டைரக்ட் ஹீட்டு. அப்புறம் வந்து ஹீட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே அவனில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலி வந்து அந்த ஹீட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஆனால் பேனில் வந்து அப்படி கிடையாது. ஸோ ஏன்னா ஆயில் மீடியம் நம்ம யூஸ் பண்ணும் போது அந்த ஆயிலில் மட்டும்தான் ஹீட் அதிகமாக இருக்கும், பேனில் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஃபுட்டு வந்து பேனில் வந்து ஆயிலோட இன்டராக்ட் ஆகும்போது தான் அந்த ஹீட் வந்து அது கிடைக்கும். ஆனால் அவனில் அப்படி கிடையாது, ஈக்குவலி வந்து ஃபுட்டுக்கு வந்து ஹீட் இருக்கும். டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா அவனில் குக்கான ஃபுட்டோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும். அண்ட் வெளியில் மொறுமொறுப்பாக இருந்தாலும் உள்ளே வந்து அந்த ஈரத்தனம் அப்படியே இருக்கும், மாய்ஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். ஆனால் பேனில் குக் பண்ணுறதுல வந்து அப்படி கிடையாது, ஃபுல்லாகவே குக் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அவன் ஃபுட்டோட இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ஏன்னா உள்ளவே வந்து குக் ஆகிருக்கும். ஆனால் அவன் ஃபுட்டில் வந்து உள்ள மாய்ஸ்டாக இருக்கும், வெளியில தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா குக்கிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஸ்லோ, ஆனால் பேன் குக்ட் ஃபுட்க்கு வந்து ஃபாஸ்ட். ஏன்னா அது ஃபுட் இஸ் இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் த ஆயில், அதனால் சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். ஆனால் அவனில் வந்து இட் டேக்ஸ் டைம், ஏன்னா அது அந்த ஏர் வந்து ஹீட் எல்லா ஃபுட்டுக்கும் போய் அந்த குக் ஆகிற டைமிங் வந்து கொஞ்சம் எடுக்கும். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா எந்த உணவு நம்ம அதிகமாக சமைக்கலாம்னா கேக்ஸு, ப்ரெட்டு அதெல்லாம் நம்ம சமைக்கலாம். பேனில் வந்து எது வேணாலும் நம்ம சீக்கிரமாக சமைச்சிடலாம் பேனில். பட் இதில் வந்து நம்ம வந்து பார்த்து அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக வச்சா தான் நம்மளால் வந்து அவனில் வந்து அது நம்ம எதிர்பார்க்குற அந்த இது கிடைக்கும். ஆனால் பேனில் அப்படி கிடையாது. பேனில் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அங்கே நீங்கள் பார்த்துட்டே சமைக்கணும். அவனில் வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு போயிடலாம். பட் பேனில் வந்து நீங்கள் நேர்லேயே பார்த்து நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த எதிர்பார்க்குற அந்த உணவு உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா நீங்கள் அதை பார்க்காம விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது தீஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களால அதை சாப்பிட முடியாது. அவனில் வந்து நீங்கள் எல்லாமே செட் பண்ணிடுறீங்க அண்ட் நீங்கள் வேறு வேலையும் பார்க்கலாம் அந்த டைமில். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். மேடம், காஃபி மற்றும் டீயோட விஞ்ஞான வரலாறு சொல்ல முடியுமா? சார், காஃபி வந்து பார்த்தீங்கன்னா 9th செஞ்சுரியிலேயே வந்து கண்டுபிடிச்சது. அது கண்டுபிடிச்ச ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இத்தோப்பியன். அவங்க வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவங்க. ஸோ அவர் என்ன பார்த்தாருன்னா ஆடுங்கள் வந்து என்ன ஒரு பர்டிகுலர் செடியில் போயிட்டு அந்த பெரிஸ் மாதிரி இருக்கிற செடியை வந்து சாப்பிட்டுட்ருக்கு. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கோட்டோட ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா இன்னும் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு போய் பார்க்குறாரு. அந்த பெரிஸ் வந்து இவரும் சாப்பிட்டு பார்க்குறாரு. சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் அதே உணர்ச்சி வந்து இவருக்கும் கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பெரிஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து மென்று சாப்பிட்டாங்க. அதை காய வச்சியோ இல்லை எந்த ப்ராசஸ் பண்ணியோ அவங்க பண்ணல. ஸோ அப்படியே அந்த பெரிஸை வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த பெரிஸை வந்து உடைச்சி அதில் சால்ட்டோ இல்லை பட்டரோ ஆட் பண்ணி ஸ்நாக்ஸாக எடுத்து சாப்பிட்டாங்க. அது காலப்போக்கத்தில் கொஞ்சம் போனதுக்கப்புறம் தான் அந்த பெரிஸோட அந்த சீட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை தண்ணியில் பாயில் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய காஃபி வந்து டிகாக்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் இது. ஸோ இப்படி தான் வந்து காஃபியோட இது வந்தது. டீ பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பரர், அவங்க பேர் வந்து ஷென் நாங். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 2737 BC அப்பயே வந்து இதை கண்டுபிடிச்சாரு. அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, எம்பரர் இல்லையா, ஸோ அவங்க இதில் வந்து பெரிய இதில் வந்து தண்ணி பாயில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டீ செடியிலேருந்து ஒரு இலை வந்து அப்படியே காற்றுல வந்து அந்த தண்ணியில் விழுந்திருக்கு. ஸோ விழுந்ததுனால அது நல்லா பாயில் ஆகிருக்கு. ஸோ அங்கே வேலை செய்கிறவங்களாம் எல்லாருமே பயந்தாங்க. பட் எம்பரர் வந்து நான் குடிச்சு பார்க்குறேன்ட்டு குடிச்சு பார்த்துருக்காரு. குடிச்சு பார்த்ததில் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சைனாவில் இது ஒரு ட்ரெடிஷ்னலாகவே இப்போ வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம எந்த இலையும் வந்து இந்த மாதிரி பாயில் பண்ணி அதோட எசன்ஸ் வந்து சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு நல்லது அப்படின்ட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலப்போக்கத்தில் தான் இப்போ இந்த மில்க் அதில் ஆட் பண்ணி அதை வந்து இப்போ குடிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் நாட் த டீன்றது அந்த ஃப்ரெஷ் லீவ்ஸோ இல்லை ட்ரைட் லீவ்ஸோ வந்து பாயில் பண்ணி நம்ம அதோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து குடிக்கும் போது தான் பெனிஃபிஷியல். மேடம், நம்ம டீ லீஃபை பாயில் பண்ணி டீயாக குடிக்கிறோம். இப்போ எல்லா மரத்துலையும் இலை இருக்குல்ல, அந்த இலையை நம்ம பாயில் பண்ணி டீயாக குடிக்க முடியுமா?
கண்டிப்பாக குடிக்கலாம் சார். ஸோ நிறைய இலைகள் வந்து நம்ம நிறைய ஹர்ப்ஸ் நிறைய இலைகள் இருக்குது. ஸோ நம்ம அதை பாயில் பண்ணி சாப்பிட்லாம். இலைகள் மட்டும் கிடையாது, பூக்களும் நம்ம வந்து பாயில் பண்ணி சாப்பிட்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட சங்குப்பூ இருக்கு இல்லையா சார், அதை வந்து நீங்கள் பாயில் பண்ணி இப்போ டீ அதில் குடிக்கிறாங்க. ரோஸோட அந்த பூ டீ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம குடிக்கலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சார். மேடம், நம்ம இறைச்சியை உண்ணும்போது எலுமிச்சை பழம் சாரை சேர்க்குறாங்க, அதனால பயன் என்ன சார்? மெயின்லி வந்து இந்த எலுமிச்சம்பழம் சாறு நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா, பிகாஸ் அதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது சார். அண்ட் இறைச்சியில் வந்து நம்ம அயன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அயன் நம்மளுக்கு பாடியில் வந்து கிடைக்கணும்னா இந்த விட்டமின் சி கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். இந்த விட்டமின் சி இருந்தால் தான் அயன் வந்து நம்மளால் அதிகமாக அப்சார்ப் பண்ண முடியும். மேடம், ஆயிலும் லிக்விட் தான், தண்ணியும் லிக்விட் தான், ஏன் ரெண்டும் மிக்ஸ் ஆக மாட்டேங்குது சார்? அது ரெண்டுமே ஏன் சேர மாட்டேங்குதுன்னா, ஆக்சுவலி கெமிக்கலி நீங்கள் பார்க்கும்போது வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா போலார், ஆயில் வந்து நான் போலார். அந்த போலார்னா என்னன்னா, வாட்டரில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ், அது ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும் சார். தேர் நெகட்டிவ்லி சார்ஜ், பாசிட்டிவ்லி சார்ஜ். ஆனால் ஆயில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல், எந்த நெகட்டிவிட்டியும் இருக்காது, பாசிட்டிவிட்டி இருக்காது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் நான் போலார். வேர்ஸ் வாட்டர் வந்து போலார். ஸோ இந்த போலார் நான் போலார் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கிறதுனால தான் சேராமல் இருக்குது. ஸோ அதனால் அண்ட் வாட்டரோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா அதிகம், ஆயிலோட டென்சிட்டி வாட்டருக்கு கம்பேர் பண்ணும்போது கம்மி. ஸோ அதனால தான் வந்து தண்ணிக்கு மேலே ஆயில் வந்து ஃப்ளோட் ஆகும். இதுதான் சார் ரீசன். மேடம், முட்டை வந்து நீங்கள் அப்படியே உடைச்சிங்கன்னா லிக்விடாக தான் இருக்கும். ஆமாம் சார். பட் பாயில் பண்ணால் ஏன் சாலிடாக மாறுது சார்? எல்லாருக்குமே தெரியும் வந்து எக்கு வந்து ஒரு நல்ல புரதச்சத்துக்கான நல்ல பேக்கேஜ் அது. ஸோ அதில் நல்ல ப்ரோட்டீன் நிறைய இருக்குது சார் அதில். ஸோ அந்த லிக்விட் எக்கை வந்து நம்ம ஹீட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா, இந்த புரதச்சத்து என்ன ஆகுதுன்னா டீநேச்சர் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்னல டீநேச்சுரேஷன், அதில் வந்து உடையும், புரத சிதைவு நடக்குது. ஸோ அந்த ப்ரோட்டீன் உடையும் போது என்ன ஆகுதுன்னா, அதோட ஃபார்ம் ஹீட் கொடுக்க அந்த ப்ரோட்டீன் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பெண்ட் ஆகுது, மாறுது. ஸோ மாறும் போது என்ன ஆகுதுன்னா, தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி அந்த பாண்ட்ஸில் அந்த ஸ்ட்ரக்சர் மாறுது இல்லையா, அதுக்குள்ளே போய் ட்ராப் ஆகிடும். ஸோ அதை ட்ராப் ஆகும் போது ஹீட் இன்னும் வந்து நம்ம பாயில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த புரதச்சத்து மாற இந்த தண்ணி அதில் போய் ட்ராப் ஆகிறதுனால என்ன ஆகுது, அது ஒரு சாலிட் ஃபார்மாக மாறுது. ஸோ அந்த ரப்பரி டெக்ஸ்சர், இப்போ எக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்காது, டச் பண்ணும்போது ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரப்பரி டெக்ஸ்சர் எதனாலனா, தண்ணி அதில் போய் அந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரில் வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இதனால தான் வந்து லிக்விட் எக் வந்து உங்களுக்கு சாலிடாக மாறுது எப்போனா நீங்கள் ஹீட் வந்து கொடுக்கும் போது. ஸோ எந்த ஃபுட் ஐட்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹீட் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர், புரத சத்து பார்த்தீங்கன்னா டீநேச்சர் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு தேவையான நல்ல ப்ரோட்டீன் வந்து நீங்கள் ஹீட் பண்ண அதோட ஸ்ட்ரக்சரே டோட்டலாக மாறிடுது. ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ப்ரோட்டீன்ஸும் வந்து இந்த ஹீட்னால் டெஸ்ட்ராய் ஆகிடுது. ஸோ அதிகமாக வந்து நம்ம ஹீட்டும் கொடுக்கக்கூடாது. ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதே வந்து நம்ம லிக்விட் எக் வந்து பாயில் பண்ணுறோம். ஸோ ஒரு டெம்பரேச்சர் வரைக்கும் தான் அதை பாயில் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப பாயில் பண்ணிட்டீங்கன்னா அதோட நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த ப்ரோட்டீன் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். மேடம், பால் எப்படி தயிரா மாறுது சார்? திரும்ப இங்கே பார்த்தீங்கன்னா பால்லையும் வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்குது நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த பாலை நீங்கள் வந்து காய்ச்சும் போது என்ன ஆகுதுன்னா, அதை நல்லா நீங்கள் வந்து காய்ச்சிடுறீங்க. ஏன்னா அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே சாகணுன்றதுக்காக காய்ச்சிடுறீங்க. ஸோ காய்ச்சிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தயிர் பண்ணுறாங்கன்னா அதில் லெமன் ஜூஸ் வந்து ஆற வச்சதுக்கப்புறம் அதில் வந்து லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விடுவாங்க. ஸோ அந்த லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து அங்கே வேலை செய்யுது. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ பெரிய ஃபேக்ட்ரிஸில் வந்து நம்ம பேக்கெட் தயிர்லாம் கிடைக்குது இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா வந்து கல்ச்சர் ஆட் பண்ணுறாங்க, லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. அந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மில்கில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து, ஸ்டார்ச், சுகர் இருக்கு இல்லையா, குளுக்கோஸ், அந்த குளுக்கோஸ் அதுக்கு பேர் வந்து லாக்டோஸ். பாலில் இருக்கக்கூடிய சுகர் பேர் வந்து லாக்டோஸ். ஸோ இந்த பாக்டீரியா என்ன பண்ணும், அந்த சுகரை போய் சாப்பிடும்போது லாக்டிக் ஆசிட் வந்து நம்மளுக்கு என் ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இந்த ஆசிட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் போது அதோட அசிடிட்டி வந்து அதிகமாக ஆகுது. ஸோ அப்போ தான் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ இப்படி ஆசிடிட்டி அதிகமாக ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ப்ரோட்டீன் வந்து திரும்ப இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர்லேருந்து கொஞ்சம் மாறுது. ஸோ எல்லா ப்ரோட்டீன்ஸ் என்ன ஆகுதுன்னா, அசிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக ப்ரோட்டீன் வந்து எல்லாம் கோஆகுலேட் ஆகும், சேர ஆரம்பிக்கும் ஒன்றா. ஸோ அது ஒரு பெரிய லம்ப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும்.
ஸோ அசிடிட்டி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து குவாகுலேட் ஆகிடும். ஸோ அந்த குவாகுலேட் ஆகும் போது தான் நம்மளுக்கு அந்த தயிர், அந்த கட்டின பால், அதனால தான் வந்து பால் கட்டுது. மேடம், நம்ம இப்போ எப்போ தேட்டருக்கு போனாலுமே பாப்கார்ன் படம் பார்க்கறது கிடையாது. பாப்கார்னோட விஞ்ஞானம் என்ன? சார், பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கார்ன்லேருந்து தான் நம்மளுக்கு அந்த பாப்கார்ன் கிடைக்குது. ஸோ அந்த மக்காச்சோளமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை வாயில் வச்சு சாப்பிடணும்னு நினச்சோன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இதர் அதை வந்து வேக வச்சு இல்லை சுட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ வெறும்னே நம்ம அதை சாப்பிடும்போது ரொம்ப அது ஹார்டாக இருக்கும். ஸோ அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் போர்ஷன், ஹார்ட் கவரிங் என்ன ஆகுதுன்னா ஹீட் கொடுக்கும் போது, திரும்ப இங்கேயும் வந்து ஹீட் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஹார்டான பெரிகேப் சொல்லுவோம், அதை பெரிகேப் அதுக்கு பேர். ஸோ அந்த பெரிகேப் என்ன ஆகுதுன்னா உள்ள அந்த கவரிங் மட்டும் தான் மேலே, உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து தான், வெறும் ஸ்டார்ச் மாவுச்சத்து மட்டும் தான் இருக்குது. ஸோ இதை இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பெரிகேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி வேலை செய்யுது. ஏன்னா ரொம்ப ஹார்டான ஸ்ட்ரக்சர் அது, அதுக்கு பேர் பெரிகேப்பு. அது வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரெஷர் குக்கர் மாதிரி, மினி ப்ரெஷர் குக்கர் மாதிரி அது வேலை செய்யுது. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாவுச்சத்து வந்து ஹீட் பண்ண உள்ளே வந்து ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ அதிகமாக ஆகும் போது இந்த ஹார்டான ஸ்ட்ரக்சரை வந்து உடச்சி வெளியில் வரது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த உள்ள ஹீட்னால என்ன ஆகுதுன்னா உள்ள இருக்கக்கூடிய மாவுச்சத்து வெந்துடுது. ஸோ ஆனால் அதால இப்போ வெளியில வர முடியல. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா வெடிக்குது. ஸோ அதை தான் பாப்பிங். ஸோ அதனால தான் அது பாப்கார்ன். மேடம், கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், இது எந்த உணவுப் பொருள் எடுத்தாலுமே இது முன்னாடி ஒட்டியிருக்கும். நம்ம டயட் பற்றி பேசினாலும் இந்த 4 பற்றி தான் பேசுவோமே. இந்த 4க்கான அர்த்தம் என்ன? சார், கார்போஹைட்ரேட் வந்து அந்த மாவுச்சத்து, புரோட்டீன் வந்து புரதச்சத்து, ஃபேட் வந்து கொழுப்புச்சத்து, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ இங்கே இந்த 4மே அதிகமாக ஏன் பேசுகிறோன்னா இது எல்லாமே வந்து இந்த உங்களோட கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ். ஏன்னா அதிகமான அளவில் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது நம்ம உடம்புக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம அதிகமாக பேசுகிறதே வந்து இந்த கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட். விட்டமின்ஸ், மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சில அளவில் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது, சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ். சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் ரொம்ப வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் சுகர்ஸ். ஸோ லைக் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், இது எல்லாமே வந்து சிம்பிள். வேறு எந்த லைக் பெரிய ஃபார்ம்லேருந்து உடச்சி நம்மளுக்கு அது வேணுன்றது கிடையாது, அது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ அதனால் அது சிம்பிள் சுகர்ஸ். காம்ப்ளெக்ஸ்ன்றது வந்து ஸ்டார்ச் அண்ட் ஃபைபர், மாவு சத்து அண்ட் நார்ச்சத்து. ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா இதை உடச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து சுகர் கிடைக்கும், குளுக்கோஸ் கிடைக்கும். ஸோ சிம்பிள் ஃபார்மில் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்குது கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ சிம்பிள் சுகரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய சுகர்ஸ், மில்கில் இருக்கக்கூடிய சுகர்ஸு, அப்புறம் ஹனி, அப்புறம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடும் போது ஈஸிலி வந்து டைஜஸ்ட் ஆகிடுது அண்ட் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பிளட்லேயே வந்து குளுக்கோஸ் கிடச்சிரும். ஆனால் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் நீங்கள் சாப்பிடும் போது மாவுச்சத்தோ இல்லை நார்ச்சத்தோ உள்ள ஃபுட்டு நீங்கள் எடுக்கும் போது லைக் ஹோல் கிரெயின்ஸ், உங்களோட தானியங்கள், வெஜிடபிள்ஸ், சிறுதானியங்கள், இதெல்லாம் சாப்பிடும் போது டைம் எடுக்குது அதை டைஜஸ்ட் பண்ணி அதுலேருந்து சிம்பிளஸ்ட் சுகர் எடுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா தான் ரொம்ப ஹெல்தி தேன் சிம்பிள் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றது. ஏன்னா சீக்கிரமாக வந்து பிளட்டில் வந்து குளுக்கோஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ காம்ப்ளெக்ஸ் நார்ச்சத்து உள்ள பொருட்களும் மாவுச்சத்து அதிகமாக எடுத்துக்கலாம். பட் அது வந்து ஹோலாக ரொம்ப ப்ராசஸ் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய இந்த மாவுச்சத்து, ப்ரோட்டீனு அண்ட் விட்டமின்ஸ், மினரல்ஸ் கிடைக்கும் when compared to சிம்பிள் சுகர்ஸ். அதே மாதிரி ப்ரோட்டீன்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து அமினோ ஆசிட்ஸ். அதுக்கு தான் நம்ம உடம்புக்கு தேவை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது, எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். எசென்ஷியல் ஏன் சொல்கிறோன்னா நம்ம பாடியால் அதை வந்து சிந்தசைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வெளியிலேருந்து நம்மளுக்கு அந்த ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுது. அதனால் வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். நான் எசென்ஷியல் வந்து நம்ம பாடியால் அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதனால் அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ தேவையான அமினோ ஆசிட்ஸ் வந்து எதுலலாம் இருக்கோ, ஸோ மெயின்லி ஃபுட்டில் தான். ஸோ அமினோ ஆசிட்ஸ் ரிச் ஃபுட்ஸ் எதுலலாம் அதிகமாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு அந்த அமினோ ஆசிட்ஸ் கிடைக்குது. ஸோ நல்ல புரதச்சத்து கிடைக்குது. எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இதில், ஒன்று அனிமல் ஃபுட்டு எல்லாம் பிளான்ட் ஃபுட்ஸ். ஸோ அனிமல் ஃபுட்டில் வந்து இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸோ சரி இல்லை விட்டமின்ஸோ மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அப்சார்ப் ஆகும் நம்ம பாடியில். அதுக்கு பேர் வந்து பயோ அவைலபிலிட்டி.
ஸோ அதை வச்சு தான் ஒரு ஃபுட்டை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். அது ரொம்ப ரிச் இன் ப்ரோட்டீன், ஃபைபர், மினரல்ஸ், விட்டமின்ஸ். ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம பாடியில் சீக்கிரமாக அப்சார்ப் ஆகுதோ, மேக்ஸிமம் அமௌண்ட்டில் அப்சார்ப் ஆகுதோ, அதை வச்சு தான் ஒரு ஃபுட்டை வந்து நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம், ரிச் ஆர் லோ. ஸோ நல்ல ப்ரோட்டீன் நம்மளுக்குன்னா அனிமல் ஃபுட்லேருந்து நம்மளுக்கு நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும் when compared to plant proteins. ஏன்னா பயோ அவைலபிலிட்டி வந்து அதிகமாக அனிமல் ப்ரோட்டீன்ஸில் தான் இருக்குது. அதேமாரி ஃபேட் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபேட் வந்து கொழுப்பு சத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்போஹைட்ரேட் சொன்னோம் இல்லையா, மாவு சத்து. கார்போஹைட்ரேட்ஸ் மெயினாக எடுத்துக்கிட்ட ரீசன் வந்து நம்ம பாடிக்கு எனர்ஜி கொடுக்குது. மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து. ஸோ மெயின் ரீசன் வந்து எனர்ஜிக்காக தான் நம்ம அந்த கொழுப்பு சத்து அதிகமாக எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் ஃபேட் வந்து எதுக்காகலாம் யூஸ் ஆகுதுன்னா, நம்ம செல் இருக்கீங்க இல்லையா, செல் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். ஸோ அந்த செல் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும்னா அதுக்கும் வந்து இந்த ஃபேட் இருக்கணும், கொழுப்பு சத்து. அந்த சுற்றி இருக்கிற அந்த மெம்ப்ரெயின்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கணும்னா இந்த ஃபேட் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஹார்மோன்ஸும் வந்து நல்லா இருக்கணும், நல்லா வேலை செய்யணும்னா அந்த ஃபேட் நம்ம பாடியில் நல்லா இருந்தால் தான், நல்ல கொழுப்பு சத்து இருந்தால் தான் இந்த ஹார்மோன்ஸும் நல்லா வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எனர்ஜியும் கொடுக்கும் ஃபேட்டு, இந்த ஹார்மோன்ஸ்க்கும் தேவைப்படுது, அண்ட் செல்ஸோட ஹெல்த்துக்கும் வந்து இந்த ஃபேட் நெசசரி. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஃபேட் இருக்குது, சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட். ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட் என்னென்னா, நிறைய இதில் பார்த்தீங்கன்னா மீட்டு, டெய்ரி ப்ராடக்ட்ஸு இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கும். அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸில் வந்து 2 விதமாக இருக்குது, மியூஃபா அண்ட் பியூஃபா. மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் என்னென்னா, நம்ம வந்து ஃபுட்லேருந்து எடுத்தால் தான் நம்மளுக்கு இந்த ஃபேட்ஸ் கிடைக்கும். சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியை வந்து தானாகவே வந்து உருவாக்கும். ஸோ இதை நம்ம இதில் அடுத்த ஃபுட்லேருந்து எடுக்கணுன்ற அந்தளவுக்கு வந்து அவசியம் கிடையாது, லைக் நம்மளோட அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். ஸோ மோனோ அன்சாச்சுரேட்டட் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட். ஏன் இதை நம்ம வந்து அதிகமாக பேசுகிறோன்னா, சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா சிங்கிள் பாண்ட் அண்ட் ஃபுல்லாக இது சேச்சுரேஷன். ஏன் சேச்சுரேஷன் நம்ம அந்த வேர்ட் யூஸ் பண்ணுறோன்னா, அந்த அளவுக்கு ஹைட்ரஜனோட பாண்டிங்ஸ் வித் கார்பன் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு கார்பன் ஆட்டம் வந்து 4 பக்கமும் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸோட அட்டாச்சாக இருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் பாண்ட் வந்து 2 கார்பனுக்கு நடுவில் ஒரு சிங்கிள் பாண்ட், மற்ற 3 பாண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டாக இருக்கும். ஸோ அதிகமான ஹைட்ரஜன் அதில் இருக்கிறதுனால, அதோட சேச்சுரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் இது சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். அன்சாச்சுரேட்டட்ல பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட், 2 கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ மோனோ அன்சாச்சுரேட்டில் ஒரே டபுள் பாண்ட் மட்டும் இருக்கும். பாலி அன்சாச்சுரேட்டில் அங்கங்கே டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே டபுள் பாண்ட் 2 கார்பனுக்குள்ளே நடக்கிறதுனால ஹைட்ரஜன்ஸ் வந்து அங்கே அட்டாச் ஆக முடியாது. ஸோ அதிகமாக ஹைட்ரஜன்ஸ் இல்லாதனால தான், அதோட சேச்சுரேஷன் அங்கே கம்மியாக இருக்கிறதுனால தான் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இந்த எந்த அளவுக்கு ஹைட்ரஜனோட சேச்சுரேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கொழுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே கட்டிடும். ஸோ அந்த கட்டுறது காரணமே வந்து அந்த ஹைட்ரஜனோட சேச்சுரேஷனால தான். அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சர்லையும் லிக்விடாக தான் இருக்கும், ஏன்னா அதில் ஹைட்ரஜன் அந்த அளவுக்கு சேச்சுரேட்டடாக இருக்காது. ஸோ அதனால தான் நம்மளால வந்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் பண்ண முடியும் இந்த அன்சாச்சுரேட்டட், ஏன்னா அதிகமாக ஹைட்ரஜன் அங்கே இல்லை. ஸோ ஈஸிலியே டைஜஸ்ட் பண்ண முடியும் அண்ட் நல்ல கொழுப்பு வந்து பாடியில் சேரும். அண்ட் நம்மளோட இந்த பியூஃபா பார்த்தீங்கன்னா உங்களோட பிரெயின், உங்கள் மூளை வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவை. பிரெயின் ஒரு க்யூரேட்டாக ஒரு சிக்னல் சென்ட் பண்ணணும், நல்லா வேலை செய்யணும்னா இந்த பியூஃபா இருந்தால் தான் நல்லா வேலை செய்ய முடியும். ஸோ இந்த பியூஃபா வேணும்னா நம்ம வெளியிலேருந்து தான் எடுத்துக்கணும், ஃபுட்டு மூலியமாக தான் எடுத்துக்கணும். அண்ட் அந்த பியூஃபா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக omega 3 omega 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் தான் அதிகமாக இந்த ஃபேட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இறைச்சிலையோ இல்லை வேறு எதுலேயும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பியூஃபா கிடைக்காது, ஃபிஷ்ஷில் தான் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஃபேட்குள்ளே இவ்வளோ இருக்குது சார். வைட்டமின்ஸ் போகும்போது அதுலேயும் வந்து 2 பிரிவு இருக்குது சார். ஸோ அதில் விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா ABCDEK இந்த விட்டமின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க, வாட்டர் சால்யூபிள் அண்ட் ஃபேட் சால்யூபிள். ஸோ வாட்டர் சால்யூபிள்னால் இந்த விட்டமின்ஸ் வந்து தண்ணியில் வந்து கலக்கக்கூடிய ஒரு விட்டமின்ஸ். ஃபேட் சால்யூபிள்னால் ஆயில் இல்லை கொழுப்பு சத்தில் தான் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும் பாடியில். ஸோ B and C
விட்டமின் பி அண்ட் சி பார்த்தீங்கன்னா வாட்டர் soluble, ADEK இது நாலுமே பார்த்தீங்கன்னா ஃபேட் soluble. ஸோ ஏதாவது ஃபேட் இருந்தால் தான் இந்த விட்டமின்ஸ் உங்கள் பாடியில் வந்து சேரும், இல்லைன்னா சேர முடியாது. பி அண்ட் சி வந்து வாட்டர். ஸோ இது ரெண்டு விதமாக விட்டமின்ஸை வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ ஒரு விட்டமினுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. மேடம், நம்ம ஆதி காலத்துல மனிதன் வந்து மரத்துல இருந்து பறிச்சு தின்னா, அப்புறம் வேட்டையாடி பச்சையா தின்னா. எப்போ வந்து ஒரு எண்ணெயை பயன்படுத்தி சமைக்க ஆரம்பிச்சாங்க? சார் இது பார்த்தீங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்மளோட ஆர்கியலாஜிக்கல் ஸ்டடியில் பார்த்துருக்காங்க. 5000 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆயில்ஸை வந்து குக்கிங் ஏரியாவில் யூஸ் பண்ணி அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் நிறைய இதில் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சன்ஸ்கிருத் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, நெல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, செசமே சீட்ஸோட ஆயில் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த சன்ஸ்கிருத் ஸ்கிரிப்சரில் பார்த்தீங்கன்னா மெயின்லி வந்து செசமே ஆயில் ஆர் நெல்லெண்ணெய் தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம் நம்ம இந்தியன்ஸ் நம்மளோட ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது. வேதிக் இதில் பார்த்தீங்கன்னா கீயை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ மெயின்லி யார் அதை பயன்படுத்தியிருக்காங்கன்னா இந்த ஆடு மாடு கேமல் அவங்களோட வாழ்வதற்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வந்து அதிகமாக வந்து கீ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வளர்க்குற அந்த அனிமல்லேருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இதை வச்சு தான் அவங்க வந்து அதை பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் ஆயுர்வேதிக் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து நம்மளோட செசமே ஆயில் ஒரு நல்லெண்ணெய் தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்று வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெண்டாவது வந்து நிறைய வந்து சிகிச்சைக்கு இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா நிறைய சடங்குகளுக்கு வந்து இந்த நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்தியிருக்காங்க நம்மளோட ஆயுர்வேதிக் சிஸ்டம்ல நம்ம பார்க்கும் போது. அதுக்கு அடுத்த தாண்டும் போது பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டுற அந்த ஸ்டேஜ்க்கு வரும்போது நிறைய நம்மளோட வெஜிடபிள்ஸ் ஆயிலு எல்லாமே அதுக்கப்புறம் தான் ஒரு வெஜிடபிள் ஆயில் ஒரு பிளான்ட் சோர்சஸில் வரக்கூடிய ஆயில்ஸை வந்து அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ செக்கில் வந்து மெயின்லி பார்த்தீங்கன்னா உங்களோட வேர்க்கடலை எண்ணெய், இந்த நல்லெண்ணெய், அப்புறம் தேங்காய் எண்ணெய், ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன்று வந்து குக்கிங்க்கு எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க சார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த செக்கில் ஆட்டுற எண்ணெயில் பார்த்தீங்கன்னா பியூரஸ்ட் ஆயில் தான் உங்களுக்கு கிடைக்குது, க்ரூட் ஆயில், கச்சா. ஸோ அது அந்த ஆயிலை தான் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நம்ம முன்னோர்கள்லாம் அதை நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே எந்த ப்ராசஸ் அதிகமாக வந்து ரிஃபைனிங்க்கு வந்து எந்த ப்ராசஸும் அவங்க யூஸ் பண்ணல. செக்கில் ஆட்டுற எண்ணெய் எடுத்து கொஞ்சம் நாளைக்கு வைப்பாங்க. ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் அந்த கீழே செட்டில் ஆகிடும். ஸோ மேலோட்டமாக இருக்கிறது தான் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை செக்கில் ஆட்டின எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய நன்மைகள் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து படுத்தவே இல்லை, அது அப்படியே தான் இருந்தது. அண்டு சுவை அதில் போகவே இல்லை, சுவை அப்படியே இருந்தது. அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து அப்படியே இருந்தது, அதில் எந்த மாற்றமும் வரல. மேடம், இந்த சமைக்கிற எண்ணெயில் என்னென்ன வகையெல்லாம் இருக்குது, எது சிறந்தது? சரி, இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குக்கிங் ஆயில்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்மளோட முன்னோர்களோ இல்லை நம்மளோட கல்ச்சரில் நம்ம இப்போ வரைக்கும் நம்ம வந்து சாப்பிடக்கூடிய குக்கிங் ஆயில்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேர்க்கடலை எண்ணெய், அப்புறம் கடுகு எண்ணெய், அப்புறம் ரைஸ் பிராண்ட் கேஸ், நெல், அதுலேருந்து அந்த தவிடு அதுலேருந்து வரக்கூடிய ஆயிலு, அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயிலு, சாஃப்ளவர் ஆயிலு, ஆலிவ் ஆயில் இப்போ ரொம்ப மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு, கெனோலா ஆயிலு, பாம் ஆயில். ஸோ இது எல்லாமே குக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எதை வச்சு நம்ம சிறந்தது சொல்கிறோன்னா அதோட ஸ்மோக்கிங் பாயிண்ட். ஸோ ஸ்மோக்கிங் பாயிண்ட் என்னென்னா நம்ம அது எண்ணெய் சூடு பண்ணும் போது அந்த ஆயிலில் வரக்கூடிய ஸ்மோக், ஸோ எந்த டெம்பரேச்சரில் வந்து அந்த ஸ்மோக் வருதோ அதை வச்சு தான் இதை ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு எண்ணெய் வந்து சீக்கிரமாக வந்து சூடாயிட்டு ஸ்மோக் விடுதுன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர், ஸோ கம்மியான டெம்பரேச்சர் ஆர் ரொம்ப அதிகமான டெம்பரேச்சரில் தான் சூடாகி ஸ்மோக் விடுதுன்னா இட் டேக்ஸ் டைம். ஸோ அதை நம்ம டைஜஸ்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டைஜஷன். ஸோ எந்த அளவுக்கு நம்மளால அதை டைஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா 210 டிகிரி செல்சியஸில் வரும்போது தான் ஸ்மோக் பாயிண்ட்டே வருது, 210 டிகிரி செல்சியஸ். இதே வேர்க்கடலை எண்ணெய் பார்த்தீங்கன்னா 232 டிகிரி செல்சியஸ். கடுகு எண்ணெய் பார்த்தீங்கன்னா 250 டிகிரி செல்சியஸ். தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா 177 டிகிரி செல்சியஸ். ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா
நம்மளோட தேங்காய் எண்ணெய் தான் சீக்கிரமாக வந்து ஸ்மோக்கிங் பாயிண்ட் கொடுத்துருது. ஸோ ஒரு எண்ணெயை வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு தான் சூடு பண்ணணும், சாப்பிடணும். ஸோ அதே வந்து திரும்ப திரும்ப நம்ம சூடு பண்ணும்போது ஏன் அந்த பாயிண்ட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோன்னா, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து ஒன்று மெயின்டைன் பண்ணலாம், இல்லைனா கம்மி பண்ணிடணும். நீங்கள் அதே டெம்பரேச்சரில் அதுக்கு மேலே டெம்பரேச்சர் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆயிலோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து போயிடும். ஸோ நம்மளுக்கு நல்லது கிடைக்காது, அந்த ஸ்ட்ரக்சரே மாறிடும். ஸோ அது ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கும் போது கெட்ட கொழுப்பு வந்து உடம்புல சேரும். ஸோ அதை வச்சு தான் ஒரு இந்த எண்ணெய் வந்து ரொம்ப நல்லதுன்னா, ஸோ நம்மளோட ஹிஸ்ட்ரி, நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ், நம்மளோட முன்னோர்கள் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட நல்லெண்ணெய் தான் சிறந்தது சொல்லலாம். ஸோ ஒரு ரீஜனுக்கு அவங்க அந்தந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் அவங்க அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனால அவங்களோட இது வந்து அந்த எண்ணெய் தான் ரொம்ப சிறந்தது. இப்போ சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா 2, ஒன்று நல்லெண்ணெய், ஒன்று தேங்காய் எண்ணெய். இதே வந்து மிட் ஆஃப் இந்தியா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை எண்ணெய் அதிகமாக சாப்பிடுவாங்க. நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் தான் ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் அவங்களுக்கு என்ன அதிகமாக கிடைக்குதோ அதை வச்சு தான் அவங்க வந்து அந்த குக்கிங் ஆயிலை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. மேடம், நம்ம உணவு வந்து வாயிலிருந்து வயிற்றுக்கு போகும்போது என்ன நடக்குது, அது எப்படி வந்து சத்தா மாறுது? சாப்பாடை எடுத்துக்கிறீங்க சார், அது வாயில் நல்லா மென்று அதுக்கப்புறம் தான் வந்து வயிற்றுக்கு போகுது இல்லையா? ஸோ நீங்கள் வாயில் மென்னும் போது சலைவா, உமிழ்நீர் இருக்கு இல்லையா? ஸோ அது கூட மிக்ஸ் ஆகி தான் அந்த ஃபுட்டு வந்து நீங்கள் நல்லா வந்து அதை மென்றீங்க. ஸோ அந்த உமிழ்நீர் இருக்கு இல்லையா, சலைவா, அதுக்கு பேர் வந்து அமைலேஸ். ஸோ வாயில் இருக்கக்கூடிய சலைவரி அமைலேஸ் ஒன்று இருக்கும், அப்புறம் பேங்க்ரியஸில் இருக்கிற இன்னொரு அமைலேஸ் இருக்குது சார். ஸோ வாயில் வந்து இந்த சலைவரி அமைலேஸ் என்ன பண்ணுன்னா, மாவுச்சத்து இருக்கு இல்லையா சார், நம்ம அதை சமைச்சு தான் சாப்பிட்றோம். ஸோ அதனால் அது வந்து குக்ட் ஸ்டார்ச் அது. ஸோ நம்மளோட சலைவரி அமைலேஸ் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த குக்ட் ஸ்டார்ச்சை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடும். டைஜஷன் அங்கேயே ஓரளவுக்கு முடிஞ்சிடும். ஸோ 20% டைஜஷன் வந்து இங்கேயே நடந்துருது. அன்குக்டு ஸ்டார்ச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அது வந்து டைஜஷன் ப்ராசஸ்க்கு போகும். ஸோ குக்ட் ஸ்டார்ச் வந்து உங்களோட சலைவரி அமைலேஸ் வந்து டைஜஷன் பண்ணிடும். ஸோ அந்த சலைவாவோட சேர்ந்து தான் அந்த ஃபுட்டு வந்து ஈசோஃபேகஸ் மூலயமா ஸ்டமக்குக்கு போகுது. ஸ்டமக்குக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ ஸ்டமக்ன்றது வந்து உங்களோட இறைப்பை இல்லையா? ஸோ அதோட சுற்றி அது ஈசோஃபேகஸ்லேருந்து அந்த ஸ்டமக்கு போகும்போது அந்த ஃபுட்டு போலஸ், அதுக்கு பேர் வந்து போலஸு, அது உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, அந்த இறைப்பைக்குள்ளே வந்த உடனே அந்த ஃபுட் அவங்க ரீச் பண்ண உடனே அந்த சுற்றி இருக்கக்கூடிய வால்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்து, அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்லலாம், இல்லை டைஜஸ்டிவ் ஜூஸுன்னு சொல்லலாம். ஸோ எந்த நொடியில் வந்து அந்த ஃபுட்டு உள்ளே வருதோ, அந்த பைக்குள்ளே வருதோ, அந்த நொடியில் வந்து இந்த இறைப்பையோட அந்த வால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த HCl வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஃபுட்டும் இந்த HCLும் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீமி லேயர், ஒரு செமி சாலிட் ஃபார்மில் வந்து ஒரு ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் வந்து கைம். ஸோ இந்த கைம் தான் அதுக்கப்புறம் வந்து உங்களோட சிறு குடலில் போகும், அதுக்கப்புறம் பெரிய குடலுக்கு போகும். ஸோ அங்கே தான் மற்ற டைஜஷன்லாம் நடக்கும். ஸோ இந்த HCl ஆசிட் இருக்கு இல்லையா சார், இந்த ஆசிட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசிட். ஏன்னா அந்த ஃபுட்டை வந்து உடைக்கணும், அண்ட் அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸோ இல்லை ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருந்துச்சுன்னா அதை சாகடிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டமக்கோட ஆசிட் வந்து இறைப்பையோட இருக்கக்கூடிய அமிலம் வந்து அந்த அளவுக்கு வந்து வலிமையானது. ஸோ அதோட pH பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3க்குள்ளே தான் அந்த pH. ஸோ அந்த அசிடிட்டி அதிகமாக இருக்கிறதுனால தான் ஃபுட்டு வந்து ஹார்டான ஃபார்ம்லேருந்து சாஃப்ட் ஃபார்முக்கு போகுது. ஓரளவுக்கு சாஃப்ட் 80% வந்து சாஃப்ட் ஃபார்முக்கு போயிடுது. அண்ட் அதில் இருக்கக்கூடிய பேத்தஜன்ஸ் ஆர் இந்த மைக்ரோ ஆர்கன்ஸ் வந்து செத்துருது. ஸோ இப்போ அதில் இருக்கக்கூடிய புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, இந்த மாவுச்சத்துலாம் ஓரளவுக்கு வந்து இப்போ நல்லா ஹார்டான ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, இப்போ சாஃப்டாக மாறிடுச்சு. ஏன்னா வந்து இந்த புரதச்சத்து, மாவுச்சத்து, நார்ச்சத்து எல்லாமே வந்து உடையுது. ஏன்னா அங்கே ஆசிடிட்டி அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதே ஆசிட் நீங்கள் வந்து நம்ம அந்த ஆசிட் சில டைம்லாம் வந்து நம்மளுக்கு சாப்பிட்டா வந்து நெஞ்சு எரியுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சார், ஏன்னா அந்த ஆசிட் தான் மேல் பக்கமாக வந்துடும். ஸோ ஈசோஃபேகஸோட ஒரு ஸ்டமக் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா சார், அண்ட் ஈசோஃபேகஸ் எண்ட் ஆகுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டோர் மாதிரி இருக்கும். அந்த டோர் ஒன்ஸ் ஃபுட் உள்ளே போயிடுச்சுன்னா அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகிடும், ஓப்பன் ஆகாது.
சில டைமில் என்ன ஆகுதுன்னா இந்த டோர் அப்படி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்ம இறைப்பையில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட் வந்து மேலே வந்துடும். ஸோ அந்த மேலே வரும்போது தான் நம்மளுக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் சொல்கிறோம் இல்லையா, அந்த எரிச்சல் வந்து ஏற்படும். ஸோ அதே ஆசிடில் வந்து உங்களோட பற்கள் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பற்கள் இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு வந்து அது ஸ்ட்ராங் ஆசிட். அதே ஆசிட் வந்து நம்மளை இறைப்பையில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட் நீங்கள் எடுத்து உங்கள் ஸ்கின் மேலே போட்டிங்கன்னா உங்கள் போனு கூட கரைஞ்சிடும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆசிட். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம சாப்பிடாம விட்டுறோம் சில டைமில். அதே பழக்கத்துக்கு விட்டுட்டோம்னா ஆனால் அந்த டைமுக்கு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம பாடியை வந்து டியூன் பண்ணி வச்சுருக்கோம், அந்த டைமுக்கு நம்ம சாப்பிட்ருவோன்ட்டு. சில டைமில் வந்து நம்ம அதை விட்டுறோம். ஸோ இந்த ஆசிட் ஆனால் அந்த டைமுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது அதுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஃபுட்டே இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்கின் வந்து எஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த ஸ்கின் இந்த இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆசிடை வந்து பாதுகாத்து வைக்கணும்னா அந்த ஸ்டமக்கோட வால்ஸில் பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் சளி இருக்கும் சார், ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா இந்த ஆசிட் வந்து அந்த இரைப்பையோட வால்ஸை வந்து சாப்பிடக்கூடாதுக்காக தான் இந்த மியூக்கஸ் சளின்ற ஒரு இது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ தட் இந்த ஆசிட் வந்து அதோட சதையை வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கணும். ஸோ இதே நம்ம சாப்பிடாம விட்டுறோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு கட்டத்தில் வந்து அல்சர் வருது. ஏன்னா இந்த ஆசிட்ஸ் தான் வந்து எல்லா லைனிங்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே வருது. இதுவரை உணவின் விஞ்ஞான வரலாறு பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் உணவு மற்றும் ஊட்டச்சத்து அறிவியல் துறை ஆசிரியர் கே. கவர்ஷி அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.